ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்ளிப்கார்ட்லேருந்து கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன். பட் இது நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் என் வீடியோ தான் எடுக்க முடியல. வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் தள்ளினா போயிடுச்சு. பட் இப்போ தான் நல்லா வீடியோ எடுத்து போட முடிஞ்சு. பட் ரிவ்யூ பண்ணி காமிங்க, கேமரா எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். கேமரா வெளியில் எடுத்தால் SJ4000 ஆர்ன்ட்டு தான் இருக்குது. இது வந்து கம்பெனியோட நேமு. வைஃபை கனெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. பேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் கேமரா எப்படி இருக்குது தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் கேமரா குட்டியாக பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இது ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஓப்பன் பண்ணவே அப்படி இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஓப்பன் பண்ண. எப்படியோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். கேமரா எடுத்து பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, குட்டியாக எப்படி இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக இருக்குது பார்க்க. ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கையில் பிடிக்கவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கான பட்டனு. ஆன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ண தான் சொல்லுது. ஓகே, இது வந்து மொபைலில் நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரைடு போயிட்டு வரேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, லைட் இருக்குது பார்த்தீங்களா. வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதுதான். மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு ரைடு போவோம். பட் கேமரா கிளாரிட்டி வந்து செம்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். நைட் டைம்லேயே நல்லா தான் தெரியுது. பட் மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் வாங்க முடியல. இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. இது வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை எனக்கு. ஓகே, சும்மா ஒரு ரைடு போகலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தேன். பட் நல்லா தான் இருக்குது. கேமரா கிளாரிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குது. நைட் டைம்லேயே செம்மையாக இருக்குது. பட் மார்னிங் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் வந்து மார்னிங் வந்து வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது கேமராவோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 4000 வரும். 4000 அளவுக்கு இந்த கேமரா ஒர்த்து அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து 4000 வந்து பட்ஜெட் ரேஞ்சில், கம்மியான பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கிளாரிட்டியான கேமரா வேணும்னா இது வாங்கலான்ட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வேணும்னா தரேன், நீங்களும் வாங்க. ஓகே நான் திருப்பியும் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, இதோட இந்த விலாக் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது கேமரா, எப்படி இருக்குது வர்த்தா அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.